கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலய தைப்பூச திருவிழாவில் சுமார் 3 முதல் 4 லட்சம் பக்தர்களுடன் சுற்றுலா பயணிகளும் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இவ்வாண்டில் மதுபானம் அருந்திவிட்டு அராஜக செயலில் ஈடுபடும் நபர்களை போலீசார் கைது செய்வார்கள் என்று பேராக் மாநில சுகாதாரம், ஒற்றுமை, மனிதவளம் மற்றும் இந்திய சமூக நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் எச்சரிக்கை விடுத்தார். மதுபானம் அருந்திவிட்டு அடாவடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் யாராக இருந்தாலும் போலீஸ் தரப்பினர் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார். இவ்விவகாரத்தில் ஈடுபடும் நபர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்றும் இவ்விவகாரத்தில் யாருக்கும் உதவ மாட்டேன் என்று பேராக் செயலகத்தில் நடைபெற்ற சிறப்பு தைப்பூச கூட்டத்தில் திட்டவட்டமாக அவர் கூறினார். தைப்பூச காலகட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இடங்களை போலீஸ் தரப்பினர் அடையாளம் கண்டுள்ளனர். அதற்கான தீர்வு குறித்து முறையான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். அனுமதியின்றி சட்டவிரோதமாக சாலை ஓரங்களில் அமைக்கப்படும் வியாபார கூடங்களை ஈப்போ மாநகர் மன்றம் அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் களமிறங்குவார்கள். ஆகையால் ஈப்போ மாநகர் மன்றத்திற்கு சென்று அனுமதி கடிதம் பெற்றுக்கொண்டு பின் தங்களின் வியாபார கூடாரங்களை அமைக்கும்படி சிறுதொழில் வியாபாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். இல்லையில் அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். மாற்றுத்திறனாளிகள் ஆலயத்திற்கு வருகை மேற்கொள்ள வரவேற்கப்படுகின்றனர். இருப்பினும் அவர்களின் குடும்பத்தார் அவர்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு உதவும் பொருட்டு ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பு குழுவை அமைத்துள்ளதை சிவனேசன் சுட்டிக்காட்டினார். தைப்பூச திருவிழா வந்துட்டு நல்ல முறையில் நடைபெறணும் என்ற ஆவலுடன் தான் இதை நம்ம செஞ்சிருக்கோம். இந்த திருவிழாவில் வந்து மாநில அரசாங்கத்தின் தலையீடு, மாநில அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு முழுமையா இருக்குது. நேற்று நடந்த எக்ஸ்போ மீட்டிங்ல வந்துட்டு இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். அதன் தொடர்பாக தான் இன்னைக்கு வந்துட்டு பல அரசாங்க இலாக்கா, குறிப்பாக சொல்ல போனா போலீஸ் படை, MBI, சுகாதார இலாக்கா, பொம்பா என்று பல அரசாங்க இலாக்காக்கள் இன்று வந்து அவங்களோட ஒத்துழைப்பு, முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் தெரியும், தைப்பூச திருவிழா வந்து பெரிய அளவில் கொண்டாடுறது பேராக் மாநிலம் வந்து மூணாவது நிலையில இருக்கு. இந்த வருடம் வந்துட்டு நாங்கள் குறைஞ்சது வந்துட்டு நாங்கள் 4 லட்சம் பக்தர்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கும் பக்தர்கள், சுற்றுப்பயணிகளை எதிர்பார்க்கிறோம். இந்த திருவிழா வந்து 10ஆம் தேதி ஆரம்பிச்சு 13ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும். இந்த முறை வந்துட்டு 10ஆம் தேதி வந்துட்டு காலை 5 மணிக்கு ரதம் வந்துட்டு மாரியம்மன் ஆலயத்திலிருந்து குணங்சரோ முருகன் ஆலயம் வந்து சேரும். பிறகு வந்துட்டு குணங்சரோவில் வந்துட்டு மறுபடியும் அது அம்மன் ஆலயத்துக்கு 5 மணிக்கு ஆரம்பிச்சு காலை 4:30 மணி வரை போய் சேரும். அந்த முழு ரத ஊர்வலம் வந்துட்டு ஏறக்குறைய 18 மணி நேரம் தொடங்குது. ஒரு 5 பிரதான சாலைகள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கு வந்துட்டு குறிப்பா வந்து காவல்துறை வந்துட்டு ஏறக்குறைய 400 காவல்துறை அதிகாரிகள் இதுல ஈடுபடுவாங்க. ரதம் ஊர்வலத்துல வந்து அவங்களும் வந்து முன் நின்று எதுவும் நடக்காத பாதுகாப்பு அவங்க வழங்குவாங்க. இந்த வருஷம் தைப்பூசத்தை வந்து கிளீன் தைப்பூசமா நடத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு முயற்சி பண்றோம். அதனால தைப்பூசத்துக்கு வரவங்கலாம் வந்து குப்பையெல்லாம் அங்கங்க போடாம இந்த மாநகராட்சி வந்து நிறைய வசதிகள் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டஸ்ட்பின்ஸ், ஃப்ளோரோ, அந்த மாதிரி எல்லாரும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். அந்த குப்பைங்கெல்லாம் வந்து நெகிழி பையெல்லாம் பாய்க்காம அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தேவஸ்தானம் வேண்டி கேட்டுக்கிறது. ஏன்னா கிளீனஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால வந்து அது ஒரு கடைப்பிடிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா கோ கிரீன் வருது பேராக்சைட் வந்து நோ கார்பன். நாங்க இன்னும் என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த ரீசைக்கிள், இந்த சமைக்கிறவங்களுக்கு அந்த எண்ணெய்லாம் வந்து நோ கார்பன். இது வந்து ஒரு சென்டர் வச்சு ஒரு ஒரு இடத்த ஒதுக்கி அதுல உள்ள வேஸ்ட் எண்ணெய்லாம் வந்து அதில் ஊற்றி நோ கார்பன் இது பண்ணி அந்த ஒரு ப்ரோசஸ் செஞ்சு வச்சிருக்கோம் இந்த வாட்டி தைப்பூசத்துல. ஏன்னா அது செஞ்சுட்டா இன்னும் கோ கிரீன் ஆயிரும் நம்ம பேராக்சைட், மோ கிளீனர் எல்லாம். ஸோ அதனால நாங்கள் வந்து என்ன உங்கள்கிட்ட